ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த சிங்கம் வச்சது தான் சட்டம். அது இஷ்டத்துக்கு கிடைச்ச விலங்குகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. இதை தாங்க முடியாத காட்டில் வாழ்ந்துட்டு இருந்த மற்ற மிருகங்கள்லாம் ஒரு கூட்டம் போடுது. சிங்கத்தோட அராஜகத்தை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பேசுகிறாங்க. எல்லா மிருகங்களுமே பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அப்போ முயலுக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. தன் நண்பர்கள்கிட்ட அந்த யோசனையை சொல்லுது. எல்லாருமே நல்ல யோசனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சிங்கராஜாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. எதுக்காக எல்லாரும் இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சிங்கம் கேட்குது. அதுக்கு கரடி சொல்லுது, நாங்கள் எல்லாம் ஒரு திட்டம் போட்டிருக்கோம். நீங்கள் உணவுக்காக எங்களை தேடிலாம் அலைய வேண்டாம். எங்களில் நாங்கள் யாருன்னு முடிவு பண்ணி உங்ககிட்ட நாங்களே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட சிங்கத்துக்கு ஒரே சந்தோஷம். சம்மதம் தெரிவிக்குது. மறுநாள் அவங்க திட்டப்படி முயல் அந்த சிங்கத்துக்கு உணவாக போகுது. முயல் சொன்ன டைமை விட கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் அந்த சிங்கம் ரொம்ப கோபமாக இருந்தது. முயல் பயந்துக்கிட்டே வருது. கோபமான சிங்கம், ஏன் இவ்வளோ லேட்டு? அது மட்டுமல்ல, நீ மட்டும் எப்படி என் பசியை போக்க முடியும் அப்படின்னு கோபமாக கேட்குது. அதுக்கு முயல், என்னை மன்னிச்சிடுங்க சிங்கராஜா, நானும் என் குடும்பம் மொத்தம் 10 பேர் உங்களுக்கு உணவாக வந்துட்டு இருக்கும்போது வழியில் ஒரு சிங்கம் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே சாப்பிட்ருச்சு. நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சு இங்கே உங்களுக்கு உணவாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டு சிங்கம் ரொம்ப கோவப்பட்டது. என்னை விட வலிமையான வேறு சிங்கம் எப்படி இந்த காட்டவனை இன்னைக்கு அவனானான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. முயல் அந்த சிங்கத்தை கூப்பிட்டுட்டு போகுது. ஒரு கிணத்தை காமிச்சு இதில் தான் அந்த சிங்கம் வாழுது அப்படின்னு சொல்லுது. முயலை நம்பின சிங்கம் கிணத்துல எட்டி பார்க்குது. தண்ணிக்குள்ளே இதோட நிழல் தெரியுது. அதை பார்த்த சிங்கம் தன்னை மாதிரியே யாரோ இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு சண்டை போட உள்ளே குதிச்சிச்சு. அதால் வெளியவே வர முடியல, உள்ளேயே மூழ்கி போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க.